கரூர் மாவட்டத்தில் அமராவதி மற்றும் காவிரி என்ற 2 ஆறுகள் பிரதான ஆறுகள் ஆற்றில் மணல் அள்ளக்கூடாது என்று நீதிமன்றம் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆணை பிறப்பித்துள்ளது. கடந்த சில மாதங்களாக இரவு நேரங்களில் கள்ளத்தனமாக மணல் லாரிகளில் ஆற்று மணல் அள்ளப்பட்டு கடத்தப்படுவதாக இந்த நிலையில இன்று கரூர் மாவட்டம் வேளாண்மையில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிக்காக முன்னாள் அமைச்சர் எம் விஜயபாஸ்கர் காரில் சென்று கொண்டிருந்த போது மண்வளம் பகுதியில மணல் ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று முன்னால் சென்று கொண்டிருந்தது. நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் செக் போஸ்ட்ல லாரியை தடுத்து நிறுத்தியவுடன் அந்த லாரியின் மீது வழக்கு தொடர வேண்டும் என்று அவர் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில மணல் லாரியுடன் வேளாண்மை காவல் நிலையத்துக்கு வந்த முன்னாள் அமைச்சர் எம் விஜயபாஸ்கர் அந்த லாரியின் மீது வழக்கு தொடரும்படி கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில அதிமுக கொடுத்த புகாரின் அடிப்படையில அந்த வழக்கு பதிவு செய்ய தயாரானார்கள். ஆனால் சம்பவம் நடந்த இடம் நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் என்பதால அந்த வழக்கு பரமத்தி வேலூர் காவல் நிலையத்துக்கு மாற்றப்பட்டது. இதனை அடுத்து வேளாண்மையில் இருந்த அந்த மணல் லாரி போலீசாரின் பாதுகாப்புடன் பரமத்தி வேலூர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டது. முன்னாள் அமைச்சர் எம் விஜயபாஸ்கர் மணல் லாரியை பிடித்ததன் அடிப்படையில அங்கு திரண்ட அதிமுகனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது.